ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முட்டை கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 பரோட்டா எடுத்திருக்கேன். இந்த 5 பரோட்டாவையுமே நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சிக்கன் கிரேவி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன், 2 எக் எடுத்திருக்கேன். சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி, குருமா எது இருந்தாலும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நான் இப்போ கரம் மசாலா சேர்க்குறேன், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டாவில் ஏற்கனவே சால்ட் இருக்கும், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா முட்டை வெந்து வரணும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டம்ளர் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு நல்லா சுற்றி விட்டுருங்க. அப்போ தான் பரோட்டா எல்லாமே குட்டி குட்டி பீசஸாக இன்னும் ஆகும். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் கிரேவி ஒரு 1/2 கப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போது மல்லித்தழையும் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, கொத்து
கொத்து பரோட்டா நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது போல் குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.